சமூக நீதி காவலர் மருத்துவரையா அவர்கள் 1980 முதல் இன்று வரை வன்னியர் சமுதாய மக்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் மக்களை காக்க, மண் செழிக்க, மொழி மேம்பட என்னும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டும் போராட்டமே வாழ்க்கையாக கருதியும் கோலூன்றி நடக்கும் வயதான காலத்தும் ஓம ஜனங்களுக்கு உயிருள்ளவரை உழைப்பேன் என்று உறுதியேற்று ஓம ஜனங்களுக்கு உழைப்பேன் என்று உறுதியேற்று அனுதினமும் உழைத்து வரும் மருத்துவரையா அவர்களே, தங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அனைவரும் தங்களை இதயத்தில் தாங்கிக் கொண்டு வணங்குகிறோம். ஐயா அவர்களே, தங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அனைவரும் தங்களை இதயத்தில் தாங்கிக் கொண்டு வணங்குகிறோம். மக்கள் வாழ்வே தன் வாழ்வு என வாழும் மருத்துவரையா அவர்கள், நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் மன நிறைவுடன் 100 ஆண்டு காலம் கடந்து மேலும் மேலும் நீடோடி வாழ வேண்டும் என இப்பொதுக்குழுவின் சார்பிலும் ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலும் நெஞ்சார வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். நன்றி, நன்றி. இத ஐயா கவனிங்க, நமக்காக நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஐயா அவர்கள் 100 ஆண்டு கடந்து நீடோடு வாழ வேண்டும் என்ற எல்லோரும் வாழ்த்துகிற வகையில், நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற வகையில் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டி வாழ்த்து தெரிவிக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா வாங்க, வாங்க, மருத்துவர் வாங்க, மருத்துவர் தமிழிய போராளி மருத்துவர் ஐயா, தீர்விலக்கு மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீடு இனமான காவலர் மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, மனிதநேய போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, திண்டிவனம் இந்த தீர்விலக்கு மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீடு வந்த இனமான காவலர் மருத்துவர் ஐயா, இடஒதுக்கீடு பெற்ற இனமான காவலர் மருத்துவர் ஐயா, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதி பற்றாளர் மருத்துவர் ஐயா, பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா, விவசாயிகள் விடிவெள்ளி மருத்துவர் ஐயா, விவசாயிகள் விடிவெள்ளி மருத்துவர் ஐயா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் மருத்துவர் ஐயா. இதுகாரம் இவ்வளவு உற்சாகத்தோடு பாசத்தோடு வாழ்த்து சொன்ன உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார நன்றி, நன்றி, நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது தீர்மானமாக நமது சேலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் அவர்கள் தீர்மானம் வாசித்து பேசுவார். இங்கே நடந்து கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கடந்த வாரம் நமது கட்சியினுடைய இணைப்பொதுச் செயலாளர் 3 லட்சம் மகளிரை ஒரே ஒரு அறிக்கையின் மூலமாக கூட்டி பூம்புகாரிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மகளிரை தன்னகத்தை வைத்திருக்கிறேன் என்று இந்த நாட்டுக்கு உணர்த்திய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையிலே நடக்கிற இந்த மாபெரும் பொதுக்குழுவுக்கு வருகின்றிருக்கிற நம்முடைய தியாகச்சம்மல் கௌரவ தலைவர் அண்ணன் அவர்களே, வன்னிய சங்கத்தோட தலைவர் பூத்த அருள்மொழி அவர்களே, நம்முடைய எங்கள் அன்புக்குரிய அக்கா அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கிற பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை அன்போடு சொல்லி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் 1/2 நூற்றாண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். இன்றும் நேற்றோ யாரோ உழைத்த உழைப்பிலே திமுக அதிமுக மாதிரி இந்த கட்சியை தன்னகத்தை கையகப்படுத்தவில்லை, தானே ஒரு சுயம்புவாக உருவாக்கி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற வன்னிய சங்கமாக உருவாக்கி 35 ஆண்டுகளாக கட்சியாக மாற்றி இன்றைக்கு உருவாக்கி உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய வேத வாக்கு. ஐயா அவர்களை ஒருவர் குலதெய்வமாக இன்றைக்கு நினைச்சு
நாளைக்கு குலதெய்வத்தை மாற்ற முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே நான் பிறக்கும் பொழுது என்னுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா, என் உயிர் போகும் வரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை நாம் அனைவரும் மனதார உருக்கி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, தீர்மானம் 2 வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணியை உருவாக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. புரிவா? தமிழ்நாட்டில் சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என எல்லோராலும் பேசப்பட்டு பாமக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறாத நிலை உருவாகிவிட்டது. எனவே 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணி உருவாக்க வாழும் தெய்வம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்பொதுக்குழு முழு அதிகாரம் வழங்கி ஒருமனதாக முடிவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.